சிக்ஸ்த்து தமிழில் டேர்ம் 1 ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ டேர்ம் 2 பார்க்க போகிறோம். டேர்ம் 2 ஃபஸ்ட் யூனிட் வந்து மூதுரை. மூதுரை வந்துட்டு ஔவையார் வந்து பாடினது. ஓகேவா? மூதுரை அப்படின்றது ஔவையார் பாடினது. மன்னர் மாசற கற்றோன் சீர்தூக்கின். மாசற கற்றோன் தான் வந்து பெஸ்ட்டு அப்படிம்பாங்க. அதாவது மன்னனும் மாசற கரெக்டாக எல்லாத்தையும் வந்து தப்பே இல்லாமல் கற்றுக்கிட்டவனும் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தா மாசற கற்றவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது எழுதின யாருன்னா ஔவையார். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தால். சரியா? இவங்க எழுதினது ஔவையார் எழுதின பாடல்கள் என்னென்னா கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி நல்வழி. கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி நல்வழி இது மூணும் இவங்க எழுதினது. கொன்றை வேந்தன் வேந்தருக்கு தான் வந்து இவர் பாடுவாங்க இல்லையா, அது ஒன்று. அடுத்து ஆத்திச்சூடி எல்லாருக்குமே தெரியும். நல்வழி வயசானவங்க தான் நல்ல வழி காட்டுவாங்க. ஸோ நல்வழி ஔவை, இது மூணும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, மூத்தோர் சொல் மீறி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி வந்து ரைமிங்லேயே பாடியிருப்பாங்க. யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தனார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, மூத்தோர் சொல் மீறி விடாதே அப்படின்னு சொன்னது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறினா வழி. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் அப்படிம்பாங்க. ஏன்னா இவர் வந்து நிறைய சினிமா பாட்டெலாம் எழுதியிருக்காருல. ஸோ மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரியா? அடுத்து கல்வி கண் திறந்தவர் யார்? கல்வி கண் திறந்தவர் இது வந்து பெரியாரால் எழுதப்பட்டது. யாரை பற்றி அப்படின்னா காமராஜரை பற்றி. காமராஜரை பற்றி பெரியார் எழுதினது வந்து கல்வி கண் திறந்தவர் காமராஜர். அதாவது கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு சொன்னது பெரியார். ஓகேவா? கல்வி கண் திறந்தவர் காமராஜர்ன்றது நமக்கு தெரியும். இதை சொன்னது யாருன்னா பெரியார். ஸோ வந்து 50,000 ஸ்கூல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. 1 மைல் டிஸ்டன்ஸில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கணும், 3 மைல் டிஸ்டன்ஸில் நடுநிலை ஸ்கூல் இருக்கணும், 5 மைல் டிஸ்டன்ஸில் உயர்நிலை ஸ்கூல் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ பரமக்குடியில் வந்து ஒரு தரைப்பாலம் உடஞ்சனால அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போக கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தாங்களாம். ஸோ அதனால் 3 மைல் கேப் இருந்தாலும் பரவாயில்ல, வந்து ஸ்கூல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ஷன் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பெருந்தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர். படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்குபவர். தலைவர்களை உருவாக்குபவர். அடுத்து இலவச கட்டாய கல்வியை வந்து உருவாக்கினார். இலவச கட்டாய கல்வி. அடுத்து மதிய உணவு திட்டம். சத்துணவு திட்டம் வந்து எம்ஜிஆர், மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர். அடுத்து சீருடை திட்டம். இன்ஜினியரிங் காலேஜஸ் உருவாக்கினார். மெடிக்கல் காலேஜஸ், கால்நடைக்கான காலேஜ், டீச்சர்ஸ்க்கான காலேஜ். அடுத்து லைப்ரரிக்கு நிறைய பிரான்ச்சஸ் நிறையா ஊர்களில் கொண்டு வந்தார். அடுத்து மதுரை யூனிவர்சிட்டியை வந்து மெட்ராஸ் காமராஜர் யூனிவர்சிட்டின்னு பேர் மாற்றினாங்க. மதுரை யூனிவர்சிட்டியை மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டின்னு அவர் பேரை வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் விருதுநகர் மதுரை பக்கம் தானே. ஸோ அதனால் காமராஜர் யூனிவர்சிட்டின்னு மதுரையில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு மாற்றிருக்காங்க. அடுத்து நடுவணரசு 1976 இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்கு. நடுவண் அரசு 1976 இந்த ஒரு வருஷம்தான் வரும். அதாவது முக்கியமாக 76னா அந்த படிக்காத மேதை. இவர் வந்து ஒரு படிக்காத மேதை, அதான் ரொம்ப முக்கியமான பேர் இவருக்கு. ஸோ அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 லெட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ 76 இல்லாட்டி இந்த 7 மேதை, இந்த 7 6 ரிவர்ஸில் ஞாபகம் வச்சுக்கணும். 76 பாரத ரத்னா விருது வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. மெரினாவில் சிலை வச்சுருக்காங்க. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து காமராஜர் பேர் வந்து வச்சுருக்காங்க. மதுரையில் கூட வந்து ஏர்போர்ட் இருக்குல்ல. ஸோ வந்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பேர் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியில் இவருக்கு மணிமண்டபம் வச்சுருக்காங்க. எப்போனா 2/10/2000 வள்ளுவர் சிலையை திறந்தாங்க. ஒரு 10 மாதம் கழிச்சு தான். ஓகேவா? 2/10/2000 கன்னியாகுமரியில் இவருக்கு ஒரு மணிமண்டபம் வச்சுட்டாங்க. ஜூலை 15 இவர் பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. திரும்ப பார்த்துலாமா? கல்வி கண் திறந்தவர் யார்? காமராஜர். இதை சொன்னது யார்? பெரியார். கல்விக்கு கண் திறந்தவர் காமராஜர் அப்படின்னு சொன்னது வந்து பெரியார். 50,000 ஸ்கூல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. 1 மைலில் எலிமெண்ட்ரி, 3 இதில் நடுநிலை, 5 மைலில் உயர்நிலை. பரமக்குடியில் தான் தரைப்பாலம் உடஞ்சி அந்த இதை அவர் ஹெல்ப் பண்ணார். அடுத்து இவர் பெருந்தலைவர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்குபவர். இதுதான் ரொம்ப முக்கியம், தலைவர்களை உருவாக்குபவர். அடுத்து இலவச கட்டாய கல்வி உருவாக்கினார். மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், கால்நடை டீச்சர்ஸுக்கான காலேஜ், லைப்ரரிக்கு பிரான்ச்சஸ். மதுரை யூனிவர்சிட்டியை வந்து மதுரை யூனிவர்சிட்டி வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படின்னு மாற்றினாங்க. அடுத்து வந்து நடுவண் அரசு வந்து 1974 படிக்காத மேதை நம்பராக 1976 என்ன பண்ணாங்க? பாரத
ரத்னான்ற விருது கொடுக்குறாங்க. பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா வந்து படிக்காத மேதைக்கு எப்போ கொடுத்தாங்கன்னு ஞாபகம் தரணும், 76ல். சரியா. அடுத்து மெரினாவில் வந்து சிலை வச்சுருக்காங்க. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து இவரோட பேர் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியில் வந்து மணிமண்டபம் 2/10/2000 திறக்கிறாங்க. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. அடுத்து நூலகம் நோக்கி. நூலகம் அப்படின்ட்டாலே அண்ணா தான். சரியா. அண்ணா நூற்றாண்டு ஏன்னா அவர் தான் வந்து புக்ஸ் படிங்க புக்ஸு இதுன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ நூலகம் நோக்கி இதுவும் வந்து அண்ணா பற்றினது. ஏஷியாவிலே 2வது பெரிய நூலகம், ஏஷியாவோட 2வது பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் எது இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். 8 ஃப்ளோர் இருக்குது மொத்தம். 8 ஏக்கர் நிலத்தில் கட்டியிருக்காங்க. முதல்ல ஆசியாவோட ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் எதுனா சைனாவில் இருக்குது. நூலக விதிகளை உருவாக்குவது நூலக விதியின் தந்தை யாருன்னா அரங்கநாதன். நூலக விதிகளை எழுதியவர் நூலக தந்தைனா யாருன்னா அரங்கநாதன். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பிளைண்டு பீப்புளுக்கான பிரெய்லி நூல்கள் அந்த கருவியும் வந்து இருக்குது. அதாவது எந்த கருவினா அந்த இது பிரிண்ட் பண்ணுறதுக்கான கருவி, அந்த புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்குனே ஒரு கருவி இருக்கும்ல, அந்த கருவியும் அங்கே இருக்கான். பிரெய்லி நூல்கள்லாம் அங்கே இருக்குமா. ஸோ அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீயோட கிட்ஸுக்கானது. ஃபஸ்ட்டு கண்ணு தெரியாதவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல மேலே ஏற. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அவங்களுக்கு வச்சுருவாங்க. அடுத்து யார் கஷ்டப்படுவா? கிட்ஸு. ஸோ கிட்ஸுக்கு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ வச்சா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ வச்சு கிட்ஸுக்கு வந்து 20,000க்கும் மேற்பட்ட சிடிஸ். இப்போல்லாம் பசங்க வந்து சிடி டிஜிட்டலில் தானே எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ 20,000க்கும் மேற்பட்ட சிடிஸ், 50,000க்கும் மேற்பட்ட புக்ஸு அதர் கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்து 7வதுல வந்து கீழ்த்திசை சுவடி, ஓலை, வரலாறு, புவியியல், சுற்றுலா, போட்டித் தேர்வு, மின் நூலகம் எல்லாமே இருக்குது 7th ஃப்ளோரில். சரியா. 7னாலே என்னது கொஞ்சம் மரியாதை அப்படி வந்து வணங்குற மாதிரின்னு நம்ம பார்த்துட்டு போல. ஸோ கீழ்படுகிறது. கீழ்த்திசை சுவடி, ஓலை. அடுத்தது வரலாறு, புவி எல்லாமே வந்து கீழே தான் குனிஞ்சு பார்க்கணும். புவி மண் எல்லாம் கீழே தானே இருக்கும். வரலாறு, புவியியல், சுற்றுலா, போட்டித் தேர்வு. நம்மளும் என்ன பண்ணணும், போட்டித் தேர்வுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மரியாதையாக படிக்கணும். அதே மாதிரி மின் நூலகம் எல்லாமே வந்து நமக்கு மின் நூலகமில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபோனில் தானே நிறைய படிக்கிறோம். ஸோ 7th இதெல்லாம் 7th ஃப்ளோரில் இருக்குது. அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சொந்த நூல்கள், பிரெய்லி நூல்களும் இருக்குது. சொந்த நூல்களும் இருக்குது. சொந்தமாக நூல் வர்றவங்களாம் கீழே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கிட்ஸு, அப்புறம் பருவ இதழ்கள். கிட்ஸுனாலே வந்து டீனேஜ் கிட்ஸ் வந்துடுவாங்கல்ல. ஸோ வந்து பருவ இதழ்கள், கிட்ஸு அண்ட் பருவ இதழ்கள். செகண்ட் ஃப்ளோரில் வந்து தமிழ். சரியா. செகண்ட் ஃப்ளோரில் வந்து தமிழ் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால் தமிழ். அடுத்து 3வது ஃப்ளோரில் வந்து கணினி. 3 லெட்டர் இருக்கா. கணினி, அறிவியல். கணினினாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிலாசபி, பாலிட்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். கணினியில் தானே வந்து கம்ப்யூட்டரில் தான் பார்த்து நிறைய ரீல்ஸ்லாம் அரசியலை பற்றி போடுவாங்க. ஸோ அறிவியல், தத்துவம் எல்லாமே வந்து கணினியில் வந்துடும். அடுத்து 4வதுனாலே சட்டம்னாலே பொருளியல். சட்டம்னா பொருளாதார அதை பற்றிலாம் வரும். சட்டம், வணிகவியல், பொருளியல் இது எல்லாமே இது கீழே வந்துடும். கல்வி இது எல்லாமே வந்து இது கீழே வந்துடும். அடுத்தது 5வது மேத்ஸு, சயின்ஸு, மெடிசனு. 12th ஸ்டாண்டர்ட் குரூப் மாதிரி இருக்கும். மேத்ஸு, சயின்ஸு, மெடிசனு 5வது ஃப்ளோரில். 6வது ஃப்ளோரில் இன்ஜினியரிங்கானது, அக்ரிகல்ச்சர், சினிமா. ஸோ இதான் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும் சினிமா. ஸோ 6னாலே ஃபேவரெட்டு நம்ம வச்சுருப்போம். இன்ஜினியரிங், சினிமா ஃபேவரெட், அக்ரிகல்ச்சரும் இப்போ ஃபேவரெட் ஆகிட்டுருக்கு. அடுத்து 7th வந்து கீழ்த்திசை, வரலாறு, புவி, சுற்றுலா பார்த்தோம். 8th வந்து இதுதான் லாஸ்ட் இல்லையா. ஸோ வந்து டிவி மேலே வச்சுருப்பாங்க ஆஃபீஸில் இருக்கவங்க பார்க்குறதுக்காக. ஆஃபீஸு ப்ளஸ் கல்வி டிவி. நூலகத்தை அச்சீவர்ஸ் வந்து அதாவது நூலகம் வந்து நிறையா போய் படித்து நிறையா அச்சீவ் பண்ணவங்க யார் அப்படின்னா அண்ணா, நேரு தான் நிறைய லெட்டராக போடுவார் பொண்ணுக்கு. ஸோ வந்து லைப்ரரியில் படித்து தான் லெட்ரு போடுறார். அடுத்து அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். பெஸ்ட்டு நூலகருக்கு வந்து அரங்கநாதன் அவார்டு வந்து கிடைக்கும். இதான். அடுத்து இணை எழுத்துக்கள் வந்து கசட தபரக்கு வந்து அது அப்படி இது வல்லினம் அப்படின்னா அதோட மெல்லினம் வந்து இணை எழுத்துக்களாக இருக்கும். கசட தபர ஞெஞன நமன. இப்போ இரளை வேலையில் வந்து எதுலேயுமே சேராமல் நடுவில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ உயிரெழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டால் ஆக்கு ஆ, ஈக்கு ஈ, ஐக்கு என்னென்னா ஈ வரும், அவுக்கு ஊன்னு அந்த சொல்லி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்களாக வரும். ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. காமராஜர் பிறந்த நாள் வந்து ஜூலை 15 தான் கல்வி நாளாக கொண்டாடுறோம். ராதாகிருஷ்ணன் வந்து டீச்சர்ஸ் டே, ஸோ செப்டம்பர் 5. கலாம் வந்து அக்டோபர் 15 மாணவர் தினம். அடுத்து தேசிய இளைஞர் தினம் விவேகானந்தர். அதான் வந்து வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வந்துடும். ஜனவரி 12 இளைஞர்களுக்கு தான் வருஷத்தை ஸ்டார்டிங். ஜனவரி 12, 1, 2. ஸோ அதை வந்து இளைஞர் தினம். அடுத்து நேரு பிறந்த வந்து நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே.
அதே மாதிரி ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் வந்து 180 நாளாக இருந்ததை வந்து காமராஜர் தான் 200 நாளாக வந்து மாற்றினார். ஓகே, அது என்ன வெறும் 180 நாள் இருந்துக்கிட்டு 200 நாளாக ரவுண்டாக மாற்றும் அப்படின்னு மாற்றிருக்காரு. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜு, அதுக்கான லோனு, அப்புறம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்புறம் வந்து 9 நீர்ப்பாசன திட்டம் உருவாக்குனார். என்னென்ன அப்படின்னா பவானி, மேட்டூர், காவேரி, டெல்டா, மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணி. 9 நீர்ப்பாசன திட்டம் எதாவது பவானி, மேட்டூர், காவேரி, டெல்டா, மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணி இதெல்லாம். அடுத்து ஆசாரக்கோவை எழுதுறது யாருன்னா பெருவாயின் முள்ளியார். ஆன்னு வாய் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லையா, அது இல்லையா? ஸோ அது என்ன பெருவாயிங்க வச்சுக்கணும். ஆசாரக்கோவை எழுதுனது பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை அப்படின்னா ஆச்சாரம். நாங்கள் ரொம்ப ஆச்சாரம் அப்படின்னா என்னது, ஒழுக்கம். சரியா, இது வந்து 100 வெண்பாக்களால் ஆனது. சரியா, பெருவாயின் முள்ளியார் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா வந்து கயத்தூர். சாரியா, வாய் வந்து கயிறு அளவுக்கு நீளமாக இருக்கும் வாய். பெருவாயின் கயத்தூர். ஓகேவா. நன்றி எறிதல், பொறையுடைமை அப்படின்னு சொல்லிட்டு 8 சொல்லிவிட்டு 8ம் ஆசார வித்து. நன்றி எறிதல், பொறையுடைமை, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆசார வித்து. பெருவாயின் முள்ளியார். நன்றி எறிதல் அப்படின்றத பிறர் உதவி மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லாரும் சமம் அப்படின்றது. நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஒப்புரவுனா எல்லாரும் சமம். நன்றி எறிதல்னால் வந்து பிறர் செய்த நன்றியை வந்து உதவியை வந்து மறவாமை. அடுத்து இளைத்து அப்படின்னா பதித்து. இளைத்து பதித்து. முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொம்பு, மலை, கொசுத்தேன். முத்தமிழ்னா இயலிசை நாடகம். தாள்னா நாக்கு. தாலாட்டுனா தாள் ப்ளஸ் ஆட்டு, நாக்கு ஆட்டுறதுனால வர்ற பாட்டு தான் தாலாட்டு. அடுத்து மலைக்கடவுள். மலைக்கடவுளுக்காக கொண்டாடுறது தான் போகி பண்டிகை. அதாவது மார்கழி லாஸ்ட் நாள். ஏன்னா தை முதல் நாள் பொங்கல் வந்துடும், அதுக்கு முதல் நாள் தான் மார்கழி லாஸ்ட் நாள், அதுதான் போகி பண்டிகை. மலைக்கடவுளுக்காக கொண்டாடுறது. தீபாவளினாலே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்ல, ஸோ வந்து இந்திர விழா அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இந்திர விழான்றாங்க. அந்த போகி இந்திர விழா நிறைய அதில் வரும்ல, இந்திர விழா அப்படின்றது போகி பண்டிகை தான். அந்த அன்றைக்கி தான் வந்து இந்திர விழான்னு கொண்டாடியிருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக தான் அந்த டேலையா. இது சொன்னது யார் அப்படின்னா நன்னூல். நன்னூலில் தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல். தை முதல் நாள் தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டாக வந்து கொண்டாடுறோம். தை முதல் நாளை வந்து திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடுறோம். 2வது நாளை வந்து திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்கிறோம். தை முதல் நாளை திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். பொங்கல் வைக்கிற அன்றைக்கி அப்போ திருவள்ளுவரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2வது நாள் வந்து திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்கிறோம். மாடுனா செல்வம். திருவள்ளுவர் அப்படின்றது வந்து கிமு 31 சேர்ந்தவர். ஸோ வந்து திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ என்ன கரண்ட் யாரோ அதோட 31 கூட்டிட்டோம்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிடச்சிரும். அடுத்து ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியா, யூபி இங்கெல்லாம் வந்து இந்த அதாவது இந்த பொங்கலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மகா சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தை முதல் நாள் ஆந்திரா, கர்நாடகா, மராட்டி, யூபிலலாம் மகா சங்கராந்தி. பஞ்சாப் மட்டும் லோரி அப்படிம்பாங்க. அடுத்து குஜராத், ராஜஸ்தான் அடுத்தடுத்து தானே இருக்குது. இது வந்து உத்தராயன் உச்சத்தில் தானே இருக்குது. ஸோ உத்தராயன். இது வந்து பஞ்சாபில் லாரி நிறையா வரும். ஸோ லோரி. மற்ற எங்கெல்லாம் வந்து மகா சங்கராந்தி அப்படின்றோம். மற்போரில் சிறந்தவன் வந்து மாமல்லன். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன். ஒரே பாறையை வச்சு ரத கோயில் வந்து கட்டினாங்க. 5 ரதம், பஞ்சபாண்டவர் ரதம்னு அழைக்கப்படுது. ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு ரதம் இருக்கிற மாதிரி மாமல்லபுரத்தில் இருக்கும். ஸோ அதை பற்றின ஸ்டோரி தான். 7ஆம் நூற்றாண்டு அப்பா காலத்தில் மகேந்திரவர்மனோட அப்பா, மகேந்திரவர்மன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதை கேட்டு அவங்க அப்பா ஆரம்பிச்சிருப்பார். அப்போ 7ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்து 4 தலைமுறைக்கு வந்து அதை கட்டியிருக்காங்க. மாமல்லபுரத்தில் இருக்க இடங்கள்லாம் அங்கே வந்து அர்ஜுன தபசு அப்படின்னு ஒரு புடைப்புச் சிற்பம் இருக்கும். பக்ரீதன் தவம் அப்படிம்பாங்க. அர்ஜுனன் தபசு புடைப்பு சிற்பம், அது பக்ரீதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்பக்கலை வந்து 4 டைப்பாக இருக்குது. ஒன்று குடைவரை, கட்டுமானம், ஒற்றைக்கல், புடைப்பு. புடைப்பு இப்போ தான் பார்த்தோம். புடைப்பு, கட்டுமானம் இப்போலாம் கட்டுமானத்தில் இருக்குது. ஒற்றைக்கல், அடுத்து குடைவரை. இது எல்லாமே ஒரே இடத்துல எங்கே இருக்குன்னா மகாபலிபுரத்தில் தான் இருக்குது. அடுத்து மயங்கொலிகள். உச்சரிப்பில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ந டிஃப்ரென்ஸ், ல டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி மொத்தம் எத்தனை லெட்டர்ஸில் எப்படி டிஃப்ரென்ஸ்னா 8. 8 மேலே ஒரு ரவுண்ட் கீழே ஒரு ரவுண்ட் இருக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி தான் மயங்கொலிகள் அப்படின்னா 8 லெட்டர்ஸ் வந்து வருது. நனா நடு மனம், நனா முன், நனா பல்லின் அடி. இதான் வந்து ஒலி பிறக்கிற இடம். நடுவில் பிறக்கும், முன் இது வந்து பல்லின் அடியில் வந்து பிறக்கும். நல் பல் இப்படி வந்து ஹிண்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நடு முன் பல்லின் அடியில் வந்து இந்த இதெல்லாம் பிறக்குது. இது வந்து டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வானம்
ன்றதுக்கு மீனிங் வந்து வெடி, வானம் வெடி. வந்து நான் இரு பக்கம் தடித்து பல்லின் அடி, பல்லி ஞாபகம் வச்சுக்கணும். நாக்கை 2 பக்கம் தடிச்சுக்கிட்டே பல்லியை விரட்டுவோம்ல, ஸோ பல்லி அடிக்கிறதுக்கு அப்படி போவோம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வகர லகரம் அப்படின்னா மாதிரியே இருக்குல்ல லகரம், அதனால் இது வந்து வகர லகரம்ன்றாங்க. அடுத்து வந்து நடு, அது நம்ம பார்த்தோம்ல, இது வந்து நகர லகரம் அப்படிம்பாங்க, மாதிரியே இருக்கனால. அடுத்து வந்து இது வந்து வருடுவதால், அதாவது வருடுவதால் அந்த ஓசையில் பிறக்கிறது தான் சிறப்பு லகரம், இல்லாட்டி மகர லகரம்பாங்க. லுக்ஸ் லைக் இது மாதிரி இருக்கனால, மகரம் மாதிரி இருக்கனால மகர லகரம் அப்படிம்பாங்க. அடுத்து இலைனா நூல் இலை. முதல் பகுதி, வந்து முதல் பகுதியை தொட்டு பிறக்குது. வந்து மையப்பகுதியை தொட்டு பிறக்குது. கூரைனா புடவை. சிரம்னா தலை. இலைனா தலை. அடுத்து புதியதொரு விதி செய்வோம். நானிலம் படைத்தவன். சரியா? யார்? முடியரசன். அதாவது சொல்லுவாங்களே, அரசனாக போகிறவன் தான் முடியரசன் அப்படிம்பாங்க. நானிலத்தை அவன் தான் ஆழ்வான். நானிலம் படைத்தவன் முடியரசன். புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி அவன் செய்வான்ட்டு அவனுக்கு வந்து இந்த தடவை அரசர் பதவி கொடுத்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து மல்லெடுத்து வலிமை பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிச்சிச்சுன்னா அது எழுதுனது வந்து முடியரசன். சரியா? சமம், போகிறப்ப 2 பக்கமும் சமமாக இருக்கணும். நல்கும் அப்படின்னா தரும். மரம் அப்படின்னா வீரம், மரப்போர் சொல்லுவாங்களே. அடுத்து எக்களிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி. களம்னா கப்பல், களம் கண்ட படை அப்படின்னா கப்பல் கண்ட படை, களம்னா கப்பல். சரியா? முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு. முடியரசன் வந்து ஒரு துரைராசு. முடியரசன் என்னென்னு எழுதினார்? பூங்கொடி. பூங்கொடி. வீரகாவியம், காவிய பாவை. அந்த பாவை ரொம்ப வீரமான பாவை, பூங்கொடி. பாவை பேர் பூங்கொடி. முடியரசன் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி. வானம்பாடி அப்படின்ட்டாலே வந்து அது முடியரசன் தான். சரியா? வானம்பாடி பாடிக்கிட்டே போவார், ஊர் முழுக்க சுற்றி பார்த்துட்டு வருவார். இந்த பாகுபலி படத்தில் வந்து முடியரசன்ட்டு சொல்லிட்டு இவர் தான் வந்து அடுத்த அரசன் ஆக போகிறாரு, ஊர் முழுக்க நீங்கள் வந்து சுற்றிட்டு வரணும், அப்போ தான் ஊரை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. பாடிக்கிட்டே போவார் ஒவ்வொரு பக்கமாக எல்லா பக்கமும். ஸோ திராவிட நாட்டின் வானம்பாடி வந்து முடியரசன். சரியா? அவங்க தான் வந்து ஒரு காவிய பாவையை வந்து பார்ப்பார். வீரமாக இருப்பாங்க அவங்க. சரியா? அவங்க பேர் பூங்குடின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து முடியரசன் அப்படின்னு ஞாபகம் வர்றதுக்காக. அடுத்து வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். சொன்னது யார்? இது மாதிரி வீரமாக பேசுகிறதுலாம் பாரதியார். வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கப்பலை விட்டுக்கிட்டே இருப்போம், பாரதியார். நானிலம் 4 + நிலம். அடுத்து கடலோடு விளையாடு, நாட்டுப்புற பாடல். கடலோடு விளையாடு, இந்த நாட்டுப்புற பாடல் பாடினது யார் அப்படின்னா சக்திவேல். சரியா? விடிவெள்ளி நம்பிலக்கு, ஐலசான் பாடினது எல்லாமே வந்து சக்திவேல். மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை லெட்டர்ஸ். அரிச்சுவடினா ஆனால் அந்த ஆர்டரில் இருக்கும், அகரவரிசை லெட்டர்ஸ். அடுத்து விண்மீன், இதில் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க பாட்டுக்குள்ளேயே. விண்மீனை வந்து விளக்காவும், கடல் தான் ஸ்கூலு, அலை தான் வந்து தோழன். அடுத்து மேகம் தான் குடை, மணல் தான் மெத்தை, இடி தான் கூத்து, புயல் தான் ஊஞ்சல், பனி தான் போர்வை, கதிரவன் தான் மேற்கூரை, கட்டுமரம் தான் வீடு, மின்னல் கோடு வந்து அடிப்படை பாடம், மீன் வந்து செல்வம், முழு நிலவு வந்து கண்ணாடி, மூச்சடக்கி நீச்சல் பெறுறது ஒரு தவம், வானம் தான் தலைவன். இது வந்து மின்னல் வரி, மின்னல் கோடு தெரியும். அரிச்சுவடினா வந்து A to Z அது அகரவரிசை. விண்மீன்னா விண்மீன் தான் நல்ல வெளிச்சமாக இருக்கும், ஸோ அதான் விளக்கு. கடல்னால் ஸ்கூலுக்கு போக முடியுமா? கடலில் போக முடியாது, ஸோ கடல் தான் வந்து ஸ்கூலு. அலை வந்து தோழன், அலையில் நின்றுட்டு இந்த பீச்சில் நின்றுட்டு இந்த குட்டி பசங்க வந்து அலையில் ஓடி விளையாடுவாங்க, ஸோ அலை தான் தோழன். ஓகேவா? மேகம் தான் குடை. ஓகேவா? மேகம் வெள்ளை கலர் கொடை மாதிரியும் வச்சுக்கணும். அடுத்து மணல்னால் மெத்தை, மணல்னால் அப்படி படுத்துற வேண்டியதுதான், மெத்தை மாதிரி. அடுத்து இடி தான் கூத்து, இடினா சவுண்டு தானே, அதனால். புயல்னால் ஊஞ்சல், கப்பலை ஆட்டி விடும், ஊஞ்சல் மாதிரி ஆட்டி விடும். அடுத்து பனி தான் போர்வை, பனிக்கு தான் போர்வை பற்றுவாங்க, இவங்க பனியவே போர்வைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கதிரவன் வந்து மேற்கூரை, கூரை வீட்டிலலாம் வந்து அப்படி கதிரவன் வந்து அடிக்கும் வெயில், ஸோ அதனால் மேற்கூரை. அடுத்து கட்டுமரம் தான் வந்து கட்டியிருக்காங்க, அதனால் வீடு, கட்டினாலே அது வீடு தான், அது எதாக இருந்தாலும். மின்னல் கோடுனா பேசிக் பாடம், பேசிக் அந்த 4 லைன் நோட்டில் தான் ஃபஸ்ட்டு எழுதுவாங்க, அடிப்படை பாடம். ஆனால் மின்னல் கோடு தான். மீன் தான் செல்வம். சரியா? அது காசு அங்கே இருக்காது, அதை தான் காசாக்க போகிறாங்க அடுத்து, அதனால மீன் தான் செல்வம்.
முழு நிலவு அப்படின்னா கண்ணாடி. சரி, கண்ணாடி முழு கண்ணாடி தான் ஃபுல்லாக பார்க்க முடியும், பெரிய கண்ணாடி. ஸோ முழு நிலவுனா கண்ணாடி. மூச்சடைக்கு நீச்சல்னா தவம். வானம்னா தலைவன். சரியா, வானம்னா தலைவன், வானத்தை போல் அதில் ஒரு தலைவனை காமிப்பாங்க அந்த மாதிரி. அடுத்து நெய்தல் திணை. பூ வந்து தாளம்பூ. நெய்தல் திணைக்கான பூ தாளம்பூ. இது வந்து ஏற்றப்பாட்டு. இந்த நாட்டு கடலோடு விளையாடு இந்த பாட்டு வந்து நாட்டுப்புற பாட்டை ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தொழில் பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டுப்புற இயல் ஆய்வு செஞ்சவர் வந்து சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு செஞ்சனால தான் வந்து அந்த ஐலசன் பாட்டு இவர் பாடியிருக்காரு. ஸோ சக்திவேல். அடுத்து வளரும் வணிகம். சரியா, வளரும் வணிகம். பண்டமாற்று முறையில் வந்து நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்குறது, ஆட்டு பாலை கொடுத்துட்டு தானியம் வாங்குறது. நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்குறது, ஆட்டு பாலை கொடுத்து தானியம் வாங்குறது அந்த சங்க இலக்கியங்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வணிகம் 2 வகையாக இருந்திருக்கு, தரைவழி, நீர்வழி. நீர்வழியில் வந்து பட்டினம் பாக்கம் அங்கே மெயினாக நடந்திருக்கு. தரைவழி வந்து குழுக்கள் வந்து வண்டியில் போவாங்க, குழுவை போவாங்க, அதுக்கு பேர் வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பூம்புகார் தான் வந்து மற்ற கண்ட்ரி ஷிப்ஸை விட பூம்புகார் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தன்னாடு விளை வெண்ணெல் தந்து பிறநாடு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நற்றிணை. சரியா, நற்றிணை நல்லது தான். நெல் வந்து நெல்லுக்கு உப்பு வாங்குறது நல்லது தான். உப்பு சில பேர் சேர்க்காதீங்க அப்படிம்பாங்க, பட் நல்லது தான், அதுவும் நல்லா தானே டேஸ்ட் இருக்கும். ஸோ நற்றிணை. ஓகேவா. அடுத்து உமனர் போகலும். இதுவும் வந்து உமனர், இதுவும் நற்றிணை. பாலோடு வந்து கூலோடு பெயரும். பாலோடு வந்து கூலோடு பெயரும். இது வந்து குறுந்தொகை. குறுகி போய் வாங்கிட்டு போவாங்க. அதனால் என்ன, பாலை கொடுத்துட்டு தானே வாங்கிட்டு போகிறீங்க தானியம் இல்லையா. பாலோடு வந்து தானியம் தோட போகிறாங்க, தானியம் தானே வாங்குகிறோம் அப்படின்னு குறுக்கிலாம் போகக்கூடாது. பால் கொடுத்துட்டு தானே வாங்குகிறாங்க. ஸோ குறுந்தொகை. பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். பொண்ணுனாலே வீட்டுக்குள்ளே டக்குன்னு கொண்டு போயிடணும், அகநானூறு உள்ளே கொண்டு போயிடணும் பொண்ணுனாலே. தமிழ்நாட்டிலேருந்து எது வந்து ஏற்றுமதி ஆகிருக்கு, தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. இதெல்லாம் மிளகுனாலே நம்ம தான். ஸோ ஏற்றுமதி. சைனாலேருந்து என்ன இறக்குமதி, கண்ணாடி, அப்போ பட்டு, கற்பூரம், தேவையில்லாத எல்லாம் தான் இறக்குமதியாக இருக்கும். அரேபியாவிலேருந்து குதிரை. அடுத்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இது வந்து பட்டினப்பாலை. ஓகேவா. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அதாவது நியாயமாக இருப்பாங்களாம். சிட்டியில் இருக்கவங்களாம் ரொம்ப நியாயமாக இருக்கும், கரெக்டாக மெஷர் பண்ணி போடுவோம் அப்படின்றாங்க. இப்போ நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. அதுவும் பட்டணத்தில் இருக்கவங்க தான். கரெக்டாக வாங்குவோம், கரெக்டாக கொடுப்போம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். கரெக்டாக எல்லாத்துலேயுமே 2 சீர் வச்சு எழுதியிருப்பார். சமன் செஞ்சிருவார் திருக்குறள். அடுத்து கரன்சி நோட். தமிழில் பணத்தாள், செக்கு, காசோலை, டிடி, வரையோலை, டெபிட் கார்டு, பற்று அட்டை, கிரெடிட் கார்டு, கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம், இ-காமர்ஸ், மின்னணு. ஈனா எலக்ட்ரானிக்ஸும், மின்னணு வணிகம். ஆன்லைன்னா இணையதள வணிகம். அடுத்து உழைப்பே மூலதனம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே. சொன்னது யாருன்னா ஔவை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே சொன்னது யாருன்னா ஔவை. ஓகேவா. சுட்டு மற்றும் வினா எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள், அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள்னா அ, இ, உ இதெல்லாம் வந்து சுட்டு எழுத்துக்கள். இதில் ஊன்ற எழுத்து வந்து அந்த இதை தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். ஊ வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் வந்து ஃபஸ்ட்டும் வினா வரலாம், லாஸ்ட்டும் வினா வரலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் 2லேயும் சேர்த்து கூட வினா வரலாம். அதே மாதிரி அகவினா, புறா வினா அப்படின்னு 2 வகை இருக்குது. இது வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு, சுட்டு திரிபு. ஓகேவா. ஏகப்பட்ட வகைகளுக்கு. எப்படி அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிபு. அகச்சுட்டு அப்படின்னா வந்து வித்தவுட், அதாவது மீனிங் இல்லாமல் வரும். இது மீனிங் இல்லாமல் வரும், இது மீனிங்கோடு வரும். இது வந்து அருகில் இருக்கிறது குறிக்க, தொலைவில் இருக்கிறது குறிக்க. இது வந்து இது திரிஞ்சு வர்றது. அந்த மரம், இந்த மரம், இதெல்லாம் வந்து அம்மரம், இம்மரம் அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சு வர்றது. ஈ தான் வந்து அந்த மரம், இந்த மரம்னு தெரியுது. அம்மரம், இம்மரம்னு இருந்தது, அந்த மரம், இந்த மரம் அப்படின்னு விளையாக சொல்கிற மாதிரி சுட்டு திரிவாய் வந்திருக்கு. ஸோ அகர வரிசை வந்து இப்போ வந்து அகர வரிசைனா எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உயிரெழுத்திருக்கு, மெய்யெழுத்திருக்கு, பட் எதுக்கப்புறம் எது வரும்? ஏன்னா அதுவும் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வேர்டு கொடுத்து ஏர் வரிசையில் எழுதுங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உயிரெழுத்து எல்லாத்துலேயுமே உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அடுத்து மெய்யெழுத்து வருமா, உயிர்மெய் வருமா, அதை பேஸ் பண்ணி அதை வந்து ஆர்டர் பண்ணும். ஸோ வந்து அகரவரிசை என்னென்னா ஃபஸ்ட்டு உயிர், அடுத்து புள்ளி வச்ச எழுத்து ஆயுதம், அடுத்து புள்ளி வச்ச எழுத்து மெய், அடுத்து தான் உயிர்மெய்.
இதான் ஆர்டர். அடுத்து மெய்யெழுத்துக்களில் என்ன ஆர்டரு? கசடதபரன்னு சொல்கிறோம். பட் வந்து ஞெஞன ஞன்னு நடுவில் வரணும். கசடதபரம் மேலே இருக்கும், ஞெஞன ஞமன கீழே இருக்குமா? ஸோ ஞ ச ஞ அப்படின்னு வரும். கசடதபர ஞெஞன ஞமன. அடுத்து எரல வளல. கடைசி ரேன மட்டும் கடைசி வச்சுருவாங்க. ரன் அவங்க அப்படி ஓடிடுவாங்க, கடைசியாக ஓடுவாங்க அவங்க தான். நல்லா ரேன் ரன் இதுதான் கடைசி எழுத்துக்கள். அதை வந்து கரெக்டாக தனியாக எடுத்து வச்சிடணும். அடுத்து துறைமுகம். என்னென்ன துறைமுகம்? முசிறி இருக்குது, எண்ணூர் இருக்குது, கொர்க்கை, பழைய காயல், தொண்டை துறைமுகம், காவிரி பூம்பட்டினம், உவரி, மாமல்லபுரம் ஒரு துறைமுகம். உவரி, காவிரி பூம்பட்டினம், தொண்டை, பழைய காயல், கொர்க்கை, எண்ணூர், முசிறி. ஓகேவா? பண்டம் அப்படின்றது காமோடிட்டி, பயணப்படுகள் அப்படின்றது ஃபெர்ரிஸ், பாரம்பரியம் அப்படின்றது வந்து ஹெரிட்டேஜ், கலப்படம்னா அடல்ட்ரேஷன், பயணப்படகுகள்ன்றது ஃபெர்ரிஸ், ஃபாரினுக்கு வந்து கப்பலே போயிடுவேன் ஃபெர்ரிஸ் அப்படின்ட்டு. அடுத்து பண்டமாற்ற காமோடிட்டி, பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ், கடற்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அடுத்து வந்து டேர்ம் 3 வந்துருச்சு. இதான் டேர்ம் 2. நான் சொல்கிற எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் கூட விடாமல் படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் எடுத்திருக்க எல்லாமே வந்து அதாவது எக்ஸாமுக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் மாதிரி தான். ஏன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கிறது எக்ஸாமுக்கு வராது அப்படின்றத வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றது தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ எந்த பாயிண்ட்டுமே வந்து தேவையில்லைன்ட்டு இல்லை, எல்லாமே ரொம்ப தேவை தான். ஸோ செக் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.